நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் வந்து குறை தீர்க்கும் முகாமில் வந்து 153 மனுக்களை கொடுத்துருந்தோம். அதில் ஒரு 13 மனுக்கள் தான் நிறைவேற்றப்பட்டது. இது நிறைவேற்ற எங்களால் முடிஞ்சது. நாங்கள் சேமித்த பணத்தை போட்டு எல்லாருமே சேர்ந்து எங்களால் முடிந்த இடத்துல நிறையா உதவிகள் மக்களுக்கு செஞ்சுருக்கோம். முடியாத வந்து அதிகாரிகிட்ட முறையிட்டோம். எப்படியும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வென்று விட்டு நான் தலைவர் முதலமைச்சராக போகிறாரு, நான் எம்எல்ஏவாக ஆக போகிறேன். அந்த பணிகளை மக்களுக்காக செய்ய போகிறேன். அப்போ எல்லாமே நிறைவேற்றி தரப்படும். அடிப்படை பிரச்சனைகள் இங்கு எதுவும் சிறப்பாக இல்லை. அடுத்தது கழிப்பிட வசதிகள். நிறையா வார்டில் பார்த்திங்கன்னா கழிப்பிட வசதிகளே இல்லை. எங்களுக்கு வீட்லேயும் அந்த மாதிரி வசதிகளுக்கு எல்லாம் வெளியே வேணும், அரசு கட்டித்தர வேண்டும். பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இது வரைக்கும் அரசு கிட்டத்தட்ட 3 மாதமாக மனு கொடுத்துட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. பூஜையே போட்டாங்க. இது வரைக்கும் ஆட்சியே மாறப்போது வரைக்கும் செய்யவே இல்லை. 42வது டிவிஷன் ஆகட்டும், அதே மாதிரி 40வது டிவிஷன் அவங்கெல்லாம் கழிப்பறை மிகப்பெரிய கஷ்டத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடிநீர் பிரச்சனை எல்லா இடத்துலையுமே இருக்குது. போகிற பக்கம்லாம் எங்களுக்கு குடிநீர் இல்லை. 47வது டிவிஷன் பார்த்திங்களா, அவ்வளோ பெரிய ஹவுசிங் போல் 2 பைப்பு 3 பைப்பு தான் இருக்குது. ஒரு பிளாக்கில் பார்த்திங்களா 16 வீடு அந்த மாதிரி அந்த 16 வீடு இருக்குது. அதில் எத்தனை குடும்பங்கள் வசிப்பார்கள். அந்த குடும்பத்தில் இருக்கவங்களாம் தண்ணி பிடிக்கிறது ஒரே ஒரு பைப்பு தான். அந்த ஒரு பைப்பில் போய் எல்லாருமே அரை மணி நேரம் 1 மணி நேரம் வருகின்றது குடிநீரை பிடிப்பதற்காக. எவ்வளோ காலம் நேரம் தேவைப்படும், ஆனால் அங்கே வரல. அப்போ குடிநீரே இல்லை. அந்த மாதிரி குடிநீர் பற்றாக்குறை இருக்குது. சாலை வசதிகள் இல்லை. அடிப்படை வசதிகளே இல்லாமல் இருக்குது. அதை நிறைவேற்றப்பட வேண்டும். முதல்ல நாங்கள் ஆட்சி அமைச்ச உடனே ஃபஸ்ட்டு செய்கிறது அதுதான். அடுத்ததாக இங்கே சாய ஃபேக்ட்ரி தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சாயப்பட்டறைகள் இருக்குது. அதிலிருந்து வெளியேறும் கழிவு நீர்களை ஒன்றிணைத்து அரசு சார்பாக சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தரணும்னு கோரிக்கையை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பல 200-300 கோடி அது அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. எல்லா மக்களும் ஒரு 500 பேர் ஒன்றிணைந்து என்னை வந்து சந்திச்சுட்டு அன்னை தெரேசா அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு அம்மா பட்டத்தில் இருக்குது, அதில் வந்து பணம் போட்டோம், இரட்டிப்பு பண்ணி தருகிறேன் என்று ஏமாற்றி விட்டார்கள்.